சபையில வச்சு கிருஷ்ணா என்னோட பொண்ணை ஏத்துக்கணுமே சொல்லி பிரார்த்தனை பண்ணறார். சௌஷீல்யம், சௌபாகியம், ஔதாரியம் முதலான எல்லா விதமான சிரேஷ்ட குணங்களும் திகஞ்சவளா இருக்கா சத்யபாமை. அப்பேற்பட்ட அந்த கன்யாரத்னம், ரத்னத்துக்கெல்லாம் ரத்னமான அந்த சத்யபாமைய பகவான் விதி பிரகாரம் கல்யாணம் கழிச்சுண்டான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் பகவான் பலராமனும் குந்தி தேவியும் பாண்டவாளும் மரணம் அடைஞ்சு விட்டா சொல்ற அந்த துக்கத்தை விசாரிக்கணும் சொல்லிண்டு கஜசாஹ்வயமான அந்த ஹஸ்தினாபுரத்துக்கு போகிறார். அக்ரூரரும் கிருத்தவர்மாவும் சததன்வாவும் கூடி கூடாலோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டா. சததன்வா கிருத்தவர்மா யாரு தெரியாது நமக்கு. அக்ரூரர் போய் கூடாலோசனை பண்றாரா? சததன்வா கிட்டக்க சத்ராஜித்து வாக்கு கொடுத்துருக்கானாம், சத்யபாமியா உனக்கே கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி. நிறைய பேர்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கான் சத்ராஜித்து. அவனோட வாக்குக்கு ஒன்றும் விலையே இல்லை. இந்த சத்ராஜித்தை ஏன் பிரசேனனுக்கு பின்னாடி அனுப்பக்கூடாது, இது விடக்கூடாது, க்ஷத்ரியாணி அல்லவா, எப்பேற்பட்டவரை வரிச்சிருக்கா தேவி, அதனால அந்த வீரியம் உண்டு இல்லையா, அதனால கோபம் வந்துதான் சத்யபாமைக்கு. भूतैर्महद्भिर्यैमा पुरो विभुर् निर्मायशेते यदमूषु पूरुष भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मकः सोलं कृषिष्ट भगवान् वचांसि मे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा. அப்போ எங்கே நிறுத்தியிருக்கோம்? நேற்றுக்கு வந்து சத்ராஜித்தோட மணி காணாக்கி போனனால சத்ராஜித்து பகவானை பற்றி ஒரு அபவாதம் சொல்லிவிட்டான், கோபத்தாபத்தால் சொல்லிவிட்டான். அது துவாரகா நகரத்தில் அப்படியே பறந்து கொடுத்து எல்லா ஜனங்களுமே கிருஷ்ணனை பற்றி அபக்யாதி படுத்த ஆரம்பிச்சுட்டா. எல்லாருமே கிருஷ்ணனை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சுட்டா. எல்லாருமே கிருஷ்ணனை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சுட்டா. அபக்யாதி பறந்து கொடுத்து அது நீக்கிக்கணும் சொல்லி பகவான், சாதுக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாளே சொல்லி பகவான் வந்து அந்த மணி எங்கே போச்சு, பிரசேனன் எங்கே கொண்டு போனான்னு சொல்லி அதுக்கு பின்னாடியே போனான், காட்டுக்கு போனான். இப்போ பிரசேனனை ஒரு சிம்ஹம் அடித்து போட்டிருக்கு. அந்த சிம்ஹத்தையும் அடித்து ரிக்ஷராஜனான ஜாம்பவான் அந்த மணியை எடுத்துகிட்டு போயிருக்கார், அதுவும் தெரிஞ்சுது. அப்போ அந்த ஜாம்பவான் தன்னோட பிலத்துக்குள்ளே போயிருக்கார், அந்த ஒரு குகைக்குள்ளே போயிருக்கார். அந்த குகைக்குள்ளே பகவானும் போக உள்ளே போனதுமே ஒரு ராஜதானி, அதுக்குள்ளே போய் அந்த மணியை பார்க்குறாள். ஒரு குழந்தை மணியை வச்சு கழிச்சுட்டுருக்கு. ஒரு தாத்ரி அதை பார்த்துக்கிறதுக்கு இருக்கான். அந்த தாத்ரியை வந்து கிருஷ்ணனை பார்த்ததுமே அவள் பயந்துட்டு உள்ளே ஓடி போயிடுறா. ஜாம்பவான் வந்து அந்த உள்ளே வந்தது தன்னோட அனுமதி இல்லாக்கி யார் வந்திருக்கா சொல்லி பார்க்க வந்ததுமே கிருஷ்ணன் அப்படியே யுத்தம் ஆகிடுது மணிக்காக. யுத்தத்தில் 28 நாள் யுத்தம் நடந்தது. அதுக்கப்புறம் பகவான் வந்து ஜாம்பவானை ஓங்கி ஒரு அடி கொடுக்க ஜாம்பவானுக்கு புரிஞ்சு கொடுத்த ஆறு தன் முன்னாடி இருக்கா, தன்னோட ராமச்சந்திர பிரபுவே வந்திருக்கார் சொல்லி புரிஞ்சதுமே சந்தோஷமா என்ன பண்ணினார், அவர் தன்னோட கன்யாரத்னமான ஜாம்பவதியையும் அதே மாதிரி அந்த செமந்தகமணியையும் பகவானுக்கு கொடுத்தார். அதை பிராபிச்சுண்டு பகவான் திரும்பி வரான். திரும்பி வரத்த இவா எல்லாருமே இங்கே இருக்கிறவா, துவாரகாபுரத்தில் இருக்கிறவா எல்லாம் பயந்து நடுங்கி எல்லாருமே தேவி துர்கா தேவியை பிரார்த்தனை பண்ணுறா. அவள் ஒரு நவாகம் வச்சுப்பாளா, தேவி மகாத்மியம், தேவி பாகவதம் பாராயணம் பண்ணுவாளாம். அப்படி தேவி துர்கா தேவியை பிரீதிப்படுத்தினதுமே பகவான் அங்கேருந்து அங்கே மறைஞ்சு இங்கே தோன்றுறான், பிராதுர்பவிக்கிறான். இங்கே கன்யாரத்னமான ஜாம்பவதியும் அழிச்சுட்டு வரான். செமந்தகமணியை எல்லாரும் தெரியும்படியா, ஊர் மொத்தமே தெரியும்படியா சபையில் அந்த செமந்தகமணியை சத்ராஜித்துக்கு திரும்பி கொடுக்குறேன். சத்ராஜித்துக்கான பகவான் மேலே இப்படி ஒரு அபக்யாதி பரத்தி விட்டோமே, இப்படி சொன்னோமே பகவானை பற்றி சொல்லி அவருக்கு ஒரு பశ్చాத்தாபம். என்னதான் பண்ணுறது, ஊரோட வாய் எப்படி தான் மூடுறது சொல்லி இப்படி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறத சத்யபாமா தேவியை முன்னாடி பார்க்குறார். அப்போ தீர்மானம் பண்ணுறான் சத்ராஜித். என்ன தீர்மானம் பண்ணுறான்? 42வது ஸ்லோகத்திலேருந்து இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். दास्ये दुहितरं तस्मै स्त्रीरत्नं रत्नमेव च
उपायोऽयं समीचीनस्तस्य शान्तिर्न चान्यथा दास्ये दुहितरं तस्मै स्त्रीरत्नं रत्नमेव च ஸ்ரீரத்னம். அப்போ சத்ராஜித் இப்படி பார்க்கறத தன்னோட புத்திரியான சத்யபாமா தேவியை முன்னாடி பார்க்கறத இதுக்கு எல்லாம் ஒரு சொல்யூஷன் மாதிரி சத்யபாமா தேவி தோணித்து. சத்யபாமா தேவி இந்த கன்யா ரத்னம், இந்த ஸ்திரீ ரத்னமான சத்யபாமையை பகவானுக்கு கொடுக்கலாம். கூட இந்த செமந்தக ரத்னத்தையும் ஸ்திரீதனமாக சத்யபாமை கூட பகவானுக்கு இதை வழங்கலாம் சொல்லி தீர்ச்சப்படுத்துகிறான் சத்ராஜித். சத்யபாமைக்கான ரொம்ப சந்தோஷமாயிடுது. காரணம், ஆதித்த நாள்லேருந்தே பகவானோட கல்யாண குணங்கள் எல்லாம் தெரிஞ்சு அப்படியே வளர்ந்தவள் அல்லவா. அதுவும் துவாரகாபுரத்திலே இருந்துட்டு இருக்கா. அந்த சத்யபாமா தேவி பகவானையே மனசால மாலிட்டு விட்டா. ஆனால் இந்த சத்ராஜித்துக்கு தான் பகவானுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தோணலை. காண கிடைக்கிற வாழ்க்கையெல்லாம் என்னோட பொண்ணை தரேன்னு சொல்லி பேசி வச்சிருக்கானாம் சத்ராஜித். அப்போது எல்லா குணங்கள்லையும் பொருந்தினவளாகும், சத்குண சம்பன்னை சொல்லலாம். எல்லா வித்யைக்கும் உறவிடமாக இருக்காளாம் சத்யபாமா தேவி. அப்படியெல்லாம் தான் இருந்தாலும் பகவானுக்கு தான் தன்னையே அர்ப்பணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தேவிக்கு ஒரு சங்கல்பம். அது இங்கே பூர்த்தி ஆகிடுது. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிறவன் அல்லவா பகவான் அந்தர்யாமி. அதனால் அதுக்கு இதெல்லாம் ஒரு நிமித்தம் மாத்திரம். இப்போ சத்ராஜித்துக்கு இதுதான் கரெக்டு சொல்யூஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே சொல்லி தெரிஞ்சுட்டு என்ன பண்ணினான், வேற ஒன்றும் ஆலோசனை பண்ணாக்கி சத்யபாமா தேவியை செமந்தக ரத்னத்தோட பகவானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் சொல்லி தெரிச்சப்படுத்துகிறேன். இப்படி நான் கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டோன்னா நான் பகவானுக்கு மாமனார் ஆகிடுவேன் இல்லையா. இப்போ பகவானோட மாமனார் ஆனனால என்ன யாருமே குற்றம் சொல்ல மாட்டாளே, பகவானுக்கே பித்ருஸ்தானத்தில் ஆயிடுவேனே சொல்லி இதெல்லாம் தீர்மானம் பண்ணிக்கிறான் சத்ராஜித். ஏவம் வியவசிதோ புத்தியா சத்ராஜித் ஸ்வசுதாம் சுபாம் மணிம் ச ஸ்வயமுத்யம்ய கிருஷ்ணாயோபஜஹாரஹ. एवं व्यवसितो बुद्ध्या सत्राजित् स्वसुतां शुभा. இப்படியெல்லாம் ஆலோசனை பண்ணி இதெல்லாம் நிச்சயம் பண்ணி சத்ராஜித்து சர்வ கல்யாண குணசாலினியாக இருக்கிற தன்னோட பொண்ணான சத்யபாமா தேவியையும் கூட அந்த செமந்தகமணியும் எடுத்துண்டு அப்படியே அழிச்சுண்டு கிருஷ்ண சமீபத்தில் வரார். சபையில் வச்சு கிருஷ்ணா என்னோட பொண்ணை ஏற்றுக்கணுமே சொல்லி பிரார்த்தனை பண்ணுறார். பகவான் ஏற்றுக்காக இருப்பானா? பகவானுக்கு சத்யபாமா தேவியோட பக்தியை பற்றி தெரியாதா? அதனால பகவான் ஓ சரி சொல்லி விட்டான். எல்லாமே ஃபாஸ்ட்டாக ப்ரோக்ரஸ் ஆக ஆரம்பிச்சு கொடுத்து கல்யாணத்துக்கு எல்லாருமே ஒருங்கி விட்டான். தாம் சத்யபாமாம் பகவான் உபயேமே யதாவிதி பகுபிர்யாச்சிதாம் ஷீலரூப ஔதார்ய குணான்விதாம் தாம் சத்யபாமாம் பகவான் உபயேமே யதாவிதி பகுபிஹி. நிறைய பேர் நிறைய ராஜாக்கன்மாரெல்லாம் டெய்லி சத்ராஜித்தோட வீட்டில் கியூ நிற்பாளாம். சத்யபாமையை எனக்கு கொடு, எனக்கு கல்யாணம் பண்ணித்தா சொல்லி நிறைய பேர் நிற்பாளாம். ஏன்னா அவ்வளோ அழகாம் சத்யபாமை. சத்யபாமையோட ஒரு அழகியான ஸ்திரீ இருக்க முடியாதாம் உலகத்தில். அழகு மட்டுமா, எல்லா விதமான நல்ல குணங்களும் பொருந்தினவளாக இருக்கா. அப்பேற்பட்டு அந்த ஸ்திரீரத்னமான அந்த தேவியை, இந்த ஸ்திரீரத்னத்துக்கு மேலே அன்னைக்கே பகவான் கண் வச்சிருக்கேன். என்னெல்லாமோ நடந்தும் ஃபைனலி இப்படி நிற்கிறது. சௌஷீல்யம், சௌபாகியம், ஔதாரியம் முதலான எல்லா விதமான சிரேஷ்ட குணங்களும் திகஞ்சவளாக இருக்கா சத்யபாமை. அப்பேற்பட்ட அந்த கன்யாரத்னம், ரத்னத்துக்கெல்லாம் ரத்னமான அந்த சத்யபாமையை பகவான் விதி பிரகாரம் கல்யாணம் கழிச்சுண்டான் சொல்லி இங்கே சொல்கிறார். பகவானாஹனமணிம் பிரதீச்சாமோ வயம் நிருப தவாஸ்தாம் தேவபக்தஸ்ய வயம் ச ஃபலபாகினஹ. பகவானாஹனமணிம். என்ன சம்பவிச்சது? சத்யபாமையை கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டார். அதுக்கப்புறம் அந்த மணியை இப்படி பாக்கெட்லேருந்து எடுக்கிறான் சத்ராஜித். எடுத்துட்டு கிருஷ்ணன் கிட்ட கொண்டு நீங்கள் தேவரீர் இதையும் ஸ்வீகரிச்சுக்கணும் சொல்லி பகவான் கிட்டக்க கொடுக்குறான் சத்ராஜித். அதை பார்த்ததுமே கிருஷ்ணன் அப்படியே மாற்றிட்டு, நீங்கள் சூரியோபாசகன் அல்லவா, உங்கள் கையில் இருந்தால் தான் இது சரியாக இருக்கும், நீங்கள் தான் யதாவிதி இதை பூஜை பண்ணுவாள், எங்களுக்கு ஒன்றும் தெரியாதே, நீங்கள் தான் இதுக்கு அர்ஹனானவர், இந்த மணி வேண்டாம், எனக்கு சத்யபாமை போரும் சொல்லி பகவான் சொல்லிவிட்டானா. என்னானாலும் நீங்கள் உங்கள் கையில் வச்சுட்டு யதாவிதி பூஜை பண்ணிட்டு இருந்தால் நாடே க்ஷேமமாக இருக்குமே, நம்ம துவாரகையே க்ஷேமமாக இருக்குமே, அதெல்லவா பலஸ்ருதி. அதனால் உங்கள் கையிலே இருக்கட்டும், எங்களுக்கு எல்லாருக்கும் என்னானாலும் பலம் வரப்போகிறதே, நான் கையில் வச்சுட்டு தான் இருக்கணும் சொல்லி இல்லையே சொல்லி பகவான் சொல்லிவிட்டான்.
அது எல்லாரும் கேட்குறா. அவன் கொடுக்கறதையும் அந்த மணியை கொடுக்கறதையும் அல்ப மனசோடு தான் கொடுக்குறான் நாம் சத்ராஜித்து. அந்த மனசை தெரிஞ்சிட்டனால பகவான் அதை வேண்டாம் சொல்லிவிட்டான். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே दशमस्कन्धे उत्तरार्थे स्यमन्दगोपाख्यानं नाम षट्पञ्चाशत्तमोऽध्यायः समाप्तः. सदा सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द. ॐ नमो भगवते वासुदेवाय. अथ सप्तपञ्चाशत्तमोऽध्यायः. श्रीशुक उवाच विज्ञातार्थोऽपि गोविन्दो दत्तानाकर्ण्यपाण्डवान् कुन्दीं च कुल्यकरणे सह रामो ययौ पुरून्. विज्ञातार्थोऽपि गोविन्दो विज्ञातार्थः अपि. இந்த அத்தியாயத்தில் சததன்வாவோட வதம், அக்ரூரர் வந்து சிமந்தகமணி எடுத்துகிட்டு போகிற அந்த கதையெல்லாம் பார்க்க போகிறோம். சத்ராஜித்து பகவானுக்கு கொண்டு மணியை சமர்ப்பணம் பண்ணினார். ஆனாலும் பகவான் அவரோட மனசை புரிஞ்சதுனால, பூர்ண மனசோட தரலை சொல்லி தெரிஞ்சதுனால அதை வேண்டாம் சொல்லி விட்டான் பகவான். அதை எடுத்துகிட்டு தன்னோட கிரகத்துக்கு போயிட்டான் சத்ராஜித்து சந்தோஷமாக. இப்போ சத்ராஜித்தை யாருமே திட்டுறதில்லை. ஏன்னா பயம், கிருஷ்ணன் வந்து ஜாமாதா அல்லவா சத்ராஜித்தோடு மாமனார் அல்லவா, அதனால யாருமே திட்ட வரலை, யாருமே வெய்ய வரலை. எல்லாருமே மரியாதையோட சத்ராஜித்தை எல்லாருமே ட்ரீட் பண்ணுறா. அதுக்கப்புறம் என்ன சம்பவிச்சது? சகல சரீரங்கள்லையும் இந்திரிய நியந்தாவாக இருக்கிற அந்த ஸ்ரீ கோவிந்தன் எல்லாம் தெரிஞ்சவனாக்கும் சர்வஜனாக்கும். ஆறாறு என்னென்ன பண்ணறா, ஆறாறு மனசில் என்னென்ன நினைக்கிறா எல்லாமே தெரியும் கிருஷ்ணனுக்கு. ஆனாலும் தெரியாதவனை மாதிரி இருந்துட்டுருக்கான். தெரியாதவனை மாதிரி இப்போது குரு ராஜாக்கன்மாரெலாம் இருக்கக்கூடியதான அந்த ஹஸ்தினாபுரத்துக்கு போகிறானா. அங்கே என்ன சம்பவிச்சது சொல்லி கேட்குறத, அங்கே துரியோதனன் துஷாசனன் சகுனி முதலானவாள்லாம் ஷடியந்திரம் பண்ணி பாண்டவாளை அரக்கில்லத்தில் வச்சு எரிச்சுட்டா சொல்லி ஒரு வதந்தி கிளம்பி எடுத்து அவள் வந்து பிலத்வாரத்தை கூடி ரட்சப்பட்டிருக்கா. அது பகவானுக்கு தெரியும். ஆனாலும் வெளிப்படை இப்போ எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கா, பஞ்சபாண்டவாளும் குந்தி தேவியும் மரணம் அடைஞ்சு விட்டா, தீயில பட்டு மரணம் அடைஞ்சு விட்டா சொல்லி வெளியில் எல்லாருமே பேசிக்கிறத கேட்டப்போ பகவான் ஐயடா நான் எடுத்த தன்னோட பந்து அல்லவா, தன்னோட கசின் பிரதர்ஸ் அல்லவா பாண்டவாள், அப்போ அவளை போய் அன்வேஷிக்கணுமே. அதுக்காக பகவான் அந்த சங்கடம் எல்லாம் விசாரிக்கண்டாமா, அதுக்காக பகவானும் பலராமனும் அந்த குரு ராஜாக்கன்மார் இருக்கக்கூடியதான ஹஸ்தினாபுரத்துக்கு எல்லாரும் போகிறா. ஹஸ்தினாபுரத்துக்கு போனப்போ என்ன சம்பவிச்சது? பீஷ்மம் கிருபம் சவிதுரம் காந்தாரீம் துரோணமேவச்ச துல்லிய துக்கௌ ச சங்கம்ய ஹா கஷ்டமிதி ஹோச்சதுஹு. भीष्मं कृपं सविदुरं गान्धारीं द्रोणमेव च. सविदुरं भीष्मं कृपं गान्धारीं द्रोणम् एव च संगम्य. भगवान श्रीकृष्णனும் பகவான் பலராமனும் குந்தி தேவியும் பாண்டவாளும் மரணம் அடைஞ்சுட்டா சொல்கிற அந்த துக்கத்தை விசாரிக்கணும்னு சொல்லிண்டு பீஷ்மர், கிருபர், விதுரர், துரோணர், காந்தாரி முதலானவெல்லாம் வசிச்சுட்டு இருக்கிற அந்த கஜசாஹ்வயமான அந்த ஹஸ்தினாபுரத்துக்கு போகிறார். அங்கே எல்லாருமே அழுதுன்னு இருக்கா, व्यसனிச்சுட்டு இருக்கா. பீஷ்மர், கிருபர் இவாள்லாம் சஜ்ஜனங்கள் அல்லவா, விதுரர், துரோணர் இவாள்லாம் அழுதுன்னு இருக்கா. அப்போ அவள்கிட்ட எல்லாம் போய் அவள் அழுத்த அவள் கூட உட்காந்துட்டு பகவானும் கொஞ்சம் நேரம் அழுதுண்டு சாரமில்லை எல்லாம் போகட்டும், ரொம்ப மகா கஷ்டம் ஆகிவிடுது, ஆனாலும் என்னதான் பண்ணுறது எல்லாம் சொல்லி அந்த அவாகிட்ட தத்துவோபதேசம் எல்லாம் பண்ணி அவளெல்லாம் சமாதானப்படுத்திண்டு துக்கம் விசாரிச்சுட்டு இருக்கான். துரியோதனாதிகள் இன்னும் போய் பார்க்கவே போலேன்னா அவளுக்கெல்லாம் ரொம்ப குஷி அல்லவா, பாண்டவாள் ஒழிஞ்சு போயிட்டா சொல்லி. அதனால் அவளுக்கு ஒன்றும் துக்கம் இல்லை. துக்கம் இல்லாதவாகிட்ட போய் விசாரணை எதுக்கு பண்ணண்ட அவசியம். அதனால துக்கப்பட்டு இருக்கிற இவாகிட்ட போய் விசாரணை பண்ணுறான் பகவான். பாண்டவாளுக்கு ஒன்றும் ஆகிட்டில்லை, தான் தான் பாண்டவாளை காப்பாற்றியிருக்கான். ஆனாலும் தெரியாத மாதிரி அப்படியே நடிச்சுட்டு இருக்கான் பகவான். என்ன சம்பவிச்சது? லப்த்வை ததந்தரம் ராஜன் शतधन्वानमूचतुः अक्रूरकृतवर्माणो मणिकस्मान्न गृह्यते लब्ध्वै तदन्तरं राजन् राजन् हे राजा. இந்த சமயம் கிருஷ்ணனும் பலராமனும் இப்போ துவாரகையில் இல்லை, அவள் வந்து ஹஸ்தினாபுரத்துக்கு போயிருக்கா. இந்த தக்கம் பார்த்து என்ன சம்பவிச்சது? அக்ரூரரும் கிருத்தவர்மாவும் சததன்வாவும் கூடி கூடாலோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டா. சததன்வா கிருத்தவர்மா யாரு தெரியாது நமக்கு. அக்ரூரரா? அக்ரூரர் போய் கூடாலோசனை பண்ணுறாரா? என்ன கூடாலோசனை பண்ணறா? இதான் இங்கே சொல்கிறா.
அவள் எல்லாருமா கூடி சேர்ந்துண்டு சததன்வா கிட்டக சில காரியங்கள் பேசுகிறா. கிருத்தவர்மாவும் அக்ரூரரும் கூடி சேர்ந்துண்டு அந்த திவ்யமான ரத்னம் சியமந்தக ரத்னத்தை சுவாதீனப்படுத்துறதுக்கு இதுதான் தரம் சொல்லி 3 பேருமா சேர்ந்து கூடாலோசனை பண்ணுறாளாம். அக்ரூரர் ஏன் இப்படி பண்ணறார்? அக்ரூரர் இப்படின்னு பண்ண மாட்டார், அவர் பாகவதர் அல்லவா. அக்ரூரருக்கும் அப்படி ஒரு புத்தி வந்துதான், அதுவும் பகவானோட இச்சையால் நடக்கிறது சொல்லி தெரிஞ்சுக்கணும். யோஸ்மப்யம் சம்பிரதிஸ்ருத்ய கன்யா ரத்னம் விகர்ஹ்யனஹ கிருஷ்ணாயாதான்ன சத்ராஜித் கஸ்மாத் भ्रातरमन्वियात् योऽस्मभ्यं सम्प्रतिश्रुत्य कन्यारत्नं विगर्ह्यनः यः सत्राजित् कन्यारत्नम् अस्मभ्यं सम्प्रतिश्रुत्य नः विगर्ह्य कृष्णाय ददात्. அக்ரூரர் வந்து மூட்டறார். சததன்வா சொல்லி ஒருத்தன், சததன்வா கிட்டக்க சத்ராஜித்து வாக்கு கொடுத்துருக்கானாம், சத்யபாமியா உனக்கே கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி. நிறைய பேர்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கான் சத்ராஜித்து, அவனோட வாக்குக்கு ஒன்றும் விலையே இல்லை. ஆனாலும் அதை காரியமாக கணிச்சுட்டு சததன்வா எனக்கே கல்யாணம் பண்ணி தர போகிறார், எனக்கே கல்யாணம் பண்ணி தர போகிறார் சொல்லி இப்படி காத்து இருந்து என்னெல்லாமோ நடந்து கொடுத்து அவசானம் கிருஷ்ணன் கொண்டே போயிட்டான் சத்யபாமாவை. அவனுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் அவனுக்கு காரியமாக ஒன்றும் தோணலை, அவமானம் ஒன்றும் தோணலை. ஆனால் இங்கே இந்த அக்ரூர பாகவதரும் கிருத்தவர்மாவும் சேர்ந்து மூட்டரா இந்த சததன்வா கிட்டக்க உனக்கு தரேன்னு சொல்லி அந்த சத்ராஜித் எப்படியெல்லாம் பேசினான் அன்னைக்கு. வந்துட்டு என்ன ஆச்சு பார்த்தியா, நமக்கு எப்பேற்பட்ட ஒரு அபராதத்தை பண்ணி விட்டான். அந்த பொண்ணை தரேன்னு சொல்லி தரவே இல்லை, கிருஷ்ணனுக்கு கொடுத்து விட்டானே. இப்படி பண்ணக்கூடுமா அந்த சத்ராஜித்து? அவன் ஒரு பாப்பியாக்கும். வந்துட்டு அந்த கிருஷ்ணனையே அபவாதம் பருத்தினவன் அல்லவோ இவன். இந்த சத்ராஜித்தை ஏன் பிரசேனனுக்கு பின்னாடி அனுப்பக்கூடாது? அவனோட தம்பி எங்கே போனானோ அதே இடத்துக்கு இவனையும் அனுப்பணும் சொல்லி எல்லாம் இவெல்லாம் பிளான் போடுறா. என்ன கொல்லறதுக்கு பிளான் பண்ணுறா எல்லாருமா சேர்ந்துட்டு. அக்ரூர பாகவதர் பண்ண மாட்டார், அப்படி கொலை பண்ண மாட்டார், ஆனால் கொலை பண்ண தூண்டுறார் சததன்வா கிட்டக்க. அப்போ சததன்வாக்கும் இப்படி புத்தி பேதிச்சு போயிடுது. இவாள்லாம் இப்படி பிரச்சோதனம் பண்ணுறத அவனுக்கும் தோணி கொடுத்து இது சரியல்ல, நம்மளை அவன் ஏமாற்றி விட்டான், அவனுக்கு சரியான ஒரு மறுபடி கொடுக்கணும்னெல்லாம் சொல்லி பிளான் பண்ணிட்டு சததன்வா தக்கம் பார்த்துட்டு இருக்கான். ஏவம் பின்னமதிஸ்தாபியாம் சத்ராஜிதம் அசத்தமஹ ஷயானமவதில்லோபாத் சபாபக்ஷீன ஜீவிதஹ. ஏவம் பின்னமதிஸ்தாபியாம், இந்த பிரகாரம் அவளெல்லாம் இப்படி பிரச்சோதனம் பண்ணறத இவனுக்கும் தோணி கொடுத்து சத்ராஜித்து பண்ணினது தப்பாக்கும், அவன்கிட்ட நல்ல ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும், பிரதிஷோதம் பண்ணணும்னு சொல்லி தோணிட்டு சததன்வாக்கு என்ன பண்ணினான், கிருஷ்ணனும் பலராமனும் இல்லாத இந்த தக்கத்தில் சத்ராஜித்தோடு கிரகத்தில் விறுவிறுன்னு போய் யாரும் இல்லாத சமயமாக சத்ராஜித்தை வதம் பண்ணலாம் சொல்லி தீர்மானம் பண்ணறேன். அவனுக்கு இது ஒன்றும் சிந்தை பண்ணுறதுக்கு சமயமே கிடைக்கல. இது பண்ணுறது கரெக்டா, கிருஷ்ணனும் பலராமனும் இல்லாத சமயத்தில் பண்ணறான்னு சொல்லி பார்க்குறதே அவனோட அந்த ஒரு கோழைத்தனம் தெரியறது. அவனுக்கு தைரியம் இல்லை. கிருஷ்ணனும் பலராமனும் இருந்தால் நிச்சயமாக பண்ண முடிஞ்சிருக்காது. அவள் இல்லாத சமயமாக பண்ணுறான். அவள் போனவா அங்கே இருந்து விட மாட்டா, திரும்பி வருவா சொல்கிற புத்தியும் இல்லை இவனுக்கு. அதனால் இன்னும் என்ன ஆக போகிறது, இது பண்ணிட்டுனா நமக்கு அடுத்தது என்ன ஆகும்னு சொல்கிற புத்தி அந்த ஒரு என்ன நடக்க போகிறதுன்னு உள்ளதை அந்த சிந்தை பண்ணத்துக்குள்ள புத்தி அவனுக்கு இல்லை. அதனாலேயே அவன் துணிஞ்சு விட்டான். என்ன சம்பவிக்கிறது, ஸ்திரீனாம் விக்ரோஷமானானாம் கிரந்தந்தீனாமநாதவத் ஹத்வா பசூன் சௌனிகவன் மணிமாதாய ஜக்னிவான். ஸ்திரீனாம் விக்ரோஷமானானாம் கிரந்தந்தீனாமநாதவத் அநாதவத் விக்ரோஷமானானாம். சத்ராஜித்தோட கிரகத்தில் எல்லாரும் இருக்கா, நிறைய ஸ்திரீகள் இருக்கா, சத்ராஜித்தோட பாரியர்களே நிறைய பேர் இருக்கா. அவள்லாம் அப்படியே இருந்துருக்கிறத சத்ராஜித் ஒய்யாரமாக தூங்கின்னு இருக்கிற சமயத்தில் இந்த சததன்வா பெரிய ஒரு வாளையும் எடுத்துட்டு வந்து தூங்கின்னு இருக்கிற அந்த சத்ராஜித்தை கழுத்தில் பார்த்து ஒரு வெட்டினான், வதம் பண்ணி விட்டான். அந்த ஸ்திரீ ஜனங்கள் எல்லாம் கூய் சொல்லி கத்த ஆரம்பிச்சு விட்டா. ஹா 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 சொல்லி எல்லாரும் கத்த ஆரம்பிச்சு விட்டா. அவள்லாம் பார்த்துட்டு இருக்க ஒரு கஷாப்புக்காரன் பசுவை ஹனிக்கிற மாதிரி சத்ராஜித்தை வெட்டி வதம் பண்ணினான் சததன்வா. சத்யபாமா ச பிதரம் ஹதம் வீக்ஷ்ய சுச்சார்பிதா வியலபத்தா ததாதேதி ஹாஹதாஸ்மீதி முஹ்யதி. சத்யபாமா ச பிதரம் ஹதம் வீக்ஷ்ய சுச்சார்பிதா ஹதம் பிதரம் வீக்ஷ்ய. சத்யபாமைக்கு இந்த விவரம் தெரிஞ்சதுமே அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி ஓடோடி வந்து விட்டா. என்னன்னா நானாலும் தன்னோட அப்பா அல்லவா,
அப்பாவை இப்படி ஒருத்தன் வதம் பண்ணி விட்டான்னு சொல்லி தெரிஞ்சதுமே அப்பாவை வந்து பார்க்கறத அவள் அப்படியே உடஞ்சு போயிட்டா சத்யபாமா. மரணம் அடைஞ்சு கிடக்கிற அந்த அப்பாவோட சரீரத்தை பிடிச்சுண்டு, ஹா தாத்தா தாத்தா, அப்பா அப்பா அப்பா, நான் வதிக்கப்பட்டு நீங்களெல்லாம் மரணம் அடைஞ்சேன், நானாக்கும் மரணம் அடைஞ்சேன், நானாக்கும் மரணம் அடைஞ்சேன்னு சொல்லி உச்சத்தில் அழறா சத்யபாமை. அப்படியே மயங்கி தாழ விழுந்து விட்டாள. அப்படி விழுந்த அந்த தேவிக்கு ஸ்திரீ ஜனங்கள் எல்லாம் வந்து பரிச்சரணை எல்லாம் பண்ணி எல்லாம் எழுப்பி உட்காத்தி மனசை தேத்தி விடுறா, சாந்துவனம் சொல்லறா. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மனசை தேத்திண்டு, இது விடக்கூடாது, க்ஷத்ரியாணி அல்லவா, எப்பேற்பட்டவரை வரிச்சிருக்கா தேவி, அதனால அந்த வீரியம் உண்டு இல்லையா, அதனால கோபம் வந்துதான் சத்யபாமைக்கு. என்ன பண்ணறா, தைலத்ரோண்யாமிருதம் பிராசிய ஜகாமகஜசாஹ்வயம் கிருஷ்ணாய விதிதார்த்தாய தப்தாஜக்யௌ பிதுர்வதம். மிருதம் தைலத்ரோண்யாம் பிராசிய, மரணம் அடைஞ்சிருக்கிற தன்னோட அப்பாவை ஒரு எண்ணெயால் ஒரு தோணி மாதிரி பண்ணி போட்டு, ராஜாக்கன்மாரோடலாம் மிருத சரீரங்களை இதே மாதிரி எண்ணெய்க்குள்ளே போட்டு வைப்பா. அந்த எண்ணெய்க்கு என்ன ஸ்பெஷாலிட்டி உண்டு, அது வந்து இந்த சரீரம் மரணம் அடைஞ்சவாளோட சரீரம் ரோட்டாக ஆரம்பிச்சு விடும் இல்லையா, கேடு வர ஆரம்பிச்சு விடுமே. இந்த எண்ணெய் வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணும், அதனால அதில் போட்டு வைப்பா. அதே மாதிரி தைலக்காப்பில் போட்டு வைக்கிறா சத்யபாமை. அதுக்கெல்லாம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு உடனே விறுவிறு இந்த ரதத்தை எடுத்துட்டு ஹஸ்தினாபுரத்தை நோக்கி போகிறா, தன்னோட பதி கிட்டக்க நடந்ததான காரியம் சொல்லறதுக்கு. எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிற சர்வாந்தரியாமியான பகவான் கிட்டக்க பக்கத்தில் போய் துக்கத்தோட தன்னோட அப்பா மரணம் அடைஞ்சு விட்டார் சொல்கிற அந்த விவரத்தை சொல்லறா, பகவான் கிட்டக்க சொல்லறா. ததா கர்ணேஸ்வரோ ராஜன் அனுசிருத்ய நிருலோகதாம் அஹோ ந பரமம் கஷ்டம் இத்யஸ்ராக்ஷௌ விலேபதுஹு. ததா கர்ணேஸ்வரோ ராஜன் அனுசிருத்ய நிருலோகதாம். எல்லாம் தெரியும் கிருஷ்ணனுக்கு. தான் இருந்ததுன்னா இது ஒன்றும் நடந்திருக்காது, தான் இருக்கிறது இது நடந்திருந்தா எல்லா பழியும் தன் மேலே வந்திருக்கிறதுனால பயந்து, அதனால இது ஒன்றும் நடக்கப்பாடில்லை, இது ஒன்றும் தன் மேலே வழப்பாடலே சொல்லி நினச்சுட்டே இந்த சமயமாக கிருஷ்ணன் வெளியில் போயிருக்கானோ என்னமோ தெரியாது. அவள் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி தெரியும் கிருஷ்ணனுக்கு. சத்யபாமை அங்கேருந்து அழுதுண்டே ஓடி வரத்த அவளை அப்படியே கெட்டி அணைச்சுண்டு அவ கூட ஒரு மணிக்கூர் உட்காந்து அவ கூட ஒப்பாரி வச்சு உட்காந்து அழுது, எவ்வளோ நல்ல மாமனாராக இருந்தார் சத்ராஜித், இப்படி போயிட்டாரே சொல்லி கிருஷ்ணன் ஒரு பாகத்தில் உட்காந்துட்டு அழ, பலராமன் ஒரு பாகத்தில் உட்காந்துட்டு அழ, சத்யபாமி ஒரு பாகத்தில் உட்காந்துட்டு அழ. அவசானம் எல்லாரும் அழுது அவளெல்லாம் சமாதானப்படுத்திண்டு அவள் எழுந்திருந்து ரதத்தில் ஏறி திரும்பி துவாரகைக்கு வரா. இதெல்லாம் பகவான் ஏன் பண்ணுறான்னா, நிருலோகதாம் அனுசிருத்ய நிருலோகதாம். நிருலோகத்தில் மனுஷாள்னா இப்படி தான் அழுவா, யாராவது மரணம் அடைஞ்சதுன்னா உட்காந்து ஓன்னு அழுவா, ஒப்பாரி வைப்பா ஒரு மணிக்கூர். அப்போ அதே மாதிரி பகவானும் அதெல்லாம் அனுசரிச்சுட்டு மனுஷனாக்கும் சொல்லி காட்டிக்கண்டாமா, அதனால சத்யபாமை கூட உட்காந்து அழறான். அதுக்கப்புறம் ரதத்தை கிளப்பிண்டு அவள் 3 பேருமா துவாரகைக்கு வரா. ஆகத்ய பகவான்ஸ்தஸ்மாத் சபார்ய சாக்ரஜப்புரம் சததன்வானமாரேபே ஹந்தும் ஹர்த்தும் மணிம் ததஹ. ஆகத்ய பகவான்ஸ்தஸ்மாத் சபார்ய சாக்ரஜப்புரம். உடனே பகவான் என்ன பண்ணுறான், இப்படி அருமையான தன்னோட மாமனாரான சத்ராஜித்தை வதம் பண்ணினவனை விடக்கூடாது சொல்லி சத்யபாமா சொன்னான். அப்படியே ஆகட்டும் சொல்லி பகவான் சத்யபாமையும் கூட்டிண்டு பலராமனையும் கூட்டிண்டு விறுவிறுன்னு ஹஸ்தினாபுரத்துலேருந்து துவாரகைக்கு ஏறி வந்துட்டான். வந்து அந்த சததன்வா தான் கொன்னான்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சு கொடுத்து, அந்த சததன்வா எங்க சொல்லி இவாள்லாம் தெரியறா. அவன் மணியும் எடுத்துகிட்டு போயிருக்கான், சியமந்தகத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கான். அப்போ அதையும் திருப்பி மீட்டின்னு வரணும்னு சொல்லிட்டு பகவான் சததன்வாவை தெரிஞ்சுட்டு போகிறான். சோபி கிருஷ்ணோத்யமம் ஞாத்வா பீத பிராண பரீப்சயா சாஹாயே கிருதவர்மாணமயாச்சத சச்சாப்ரவீத். சோபி கிருஷ்ணோத்யமம் ஞாத்வா, கிருஷ்ணன் தன்னை வதம் பண்ணணும்னு சொல்லி தன்னை தேடிட்டு வந்துட்டு இருக்கான், தன்னோட காலனா வந்துட்டு இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சதுமே நடுங்கி போன சததன்வா அப்படியே தன்னோட பிராணனை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி தனக்கு இந்த மதி ஓதினவாளான அக்ரூர்கிட்டையும் கிருத்தவர்மா கிட்டக்கே ஓடி வந்துவிட்டான். இவா தானே இப்படி உபதேசம் பண்ணினா, இவா கிட்டக்கே போகலான்னு சொல்லிட்டு இவா கிட்டக்கு ஓடி வந்துவிட்டான் சததன்வா. முதல்ல கிருத்தவர்மா கிட்டக்கு வர, கிருத்தவர்மா கிட்டக்கு வந்து என்ன காப்பாற்று, கிருஷ்ணன் வந்து என்ன கொல்ல வரான், என்ன காப்பாற்று சொல்லி கிருத்தவர்மா கிட்டக்கு அபேட்சை பண்ணுறான். அப்படியே சரணாகதி பண்ணிவிட்டான். கிருத்தவர்மா என்ன சொல்கிறான், நாஹமீஸ்வரயோ குர்யாம் ஹேளனம் ராமகிருஷ்ணயோ
கோனு க்ஷேமாய கல்பேத தயோர்விருஜினமாச்சரன்னஹமீஸ்வரயோ குர்யாம். ஈஸ்வரயோஹோ ஈஸ்வரன்மாரான ராமகிருஷ்ணயோஹோ ராமகிருஷ்ணன்மார ஹேளனம் பண்ணறவா ஆறுதான் இருக்கா அந்த லோகத்துல. அவளை விரோதம் பண்ணறவா ஆறுதான் இருக்கா? ஆருக்கு தான் விரோதம் பண்ணி ஜீவனோடு இருக்க முடியும்? நல்ல காரியமாச்சு, என்னவோ உபதேசம் பண்ணினேன் அவ்வளோதான். அதை காரியமா நீ எதுக்கு கணிச்சுண்டாய்? அப்படியே மாறிவிட்டேன், சைடு மாறி விட்டேன் கிருத்தவர்மா. கிருஷ்ணனையும் ராமரையும் எனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. நான் என்னையே காப்பாற்றிக்க முடியாது, நான் எப்படி ஒன்றை காப்பாத்துறது? அபராதம் பண்ணினவா தான் இதை அனுபவிக்கணும். கிருஷ்ணனுக்கு முன்னாடி கிருஷ்ணனுக்கு அபராதம் பண்ணினவா ஆறு தான் சுகமா இருந்திருக்கா? யாருக்குமே இருக்க முடியாது. அதுக்கு யாருமே சமர்த்தன்மார் அல்ல. அதனால உன்னோட காரியத்தை நீயே பார்த்துக்கோ சொல்லி கிருத்தவர்மா சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சம்பவிச்சது உள்ளது நாளைக்கு தெரியும். நாளைக்கு வாங்க. ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா.